சாதாரணமாக ஒரு லேண்ட் வாங்க போகிறோம்னாலே ஒரு சென்ட் எடுத்துக்கிட்டா 2 லட்சம் 3 லட்சம் அந்த மாதிரி போயிடுச்சு. இப்போ வந்துட்டு அதுவும் ரிஜிஸ்ட்ரேஷன் காசுலாம் எங்கேயோ போயிடுச்சு இப்போலாம். அதை இது பண்ணதுக்கப்புறம் அதை கம்பேர் பண்ணும்போது இந்த நீங்கள் கொடுத்த காஸ்ட் வந்து கண்டிப்பாக ஒருத்தர் தான் சொன்னேன். ரீல்ஸில் நான் பார்த்து 20 வருஷம் நீங்கள் ட்ரஸ்ட்டாக இருக்கீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அது போக கப்பலூரில் உங்கள் இதில் வாங்கினவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இதனால் பெனிஃபிஷியலாக இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ரியலி இப்போ கப்பலூர் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அப்போ சரி உங்கள்கிட்ட இன்னும் ஃபர்தராக வாங்கினா வந்துட்டு இன்னும் க்ரோத் இருக்கிற இடமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிதாமல் இங்கே வாங்கணும். ஆமாம், இது ஃபஸ்ட் வந்து ஒரு தடவை வந்து இடத்த போய் பார்க்கல. நான் வந்து ஒரு 2-3 தடவை மணிமலை மேம்கிட்ட சொல்லிட்டு 2-3 தடவை வந்து போய் பார்த்துட்டு அதுக்கடுத்து இடத்த அளந்து பார்த்துட்டு தான் இந்த இடத்த பதிவே செஞ்சேன். அது வந்து சலிக்காமல் வந்துட்டு இங்கேருந்து அப்புறம் சைட்டை வந்து விசிட் பண்ணி எல்லாத்தையும் அளந்து காமிச்சாங்க எல்லாமே. அது நல்லா இருந்துச்சு மேம். அந்த ப்ரொசீஜர் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதுக்கடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போதுலையும் கூடயே இருந்து எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்தாங்க. அதுவுமே நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நான் இன்ஸ்டாகிராமில் உங்கள் ரீல்ஸ்லாம் பார்த்தேன். அது கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணேன் வந்துட்டு. சார், இப்போ நீங்கள் லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கல்ல, இந்த மணி ஒர்த்து தான் நினைக்கிறீங்களா? ஆமாம் மேம். ஏன்னா சில்ட்ரன் ஃபியூச்சருக்கு தானே இதை பண்ணியிருக்கோம். அவங்க ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாலும் எங்களுக்கு எங்கள் பட்ஜெட் இவ்வளோ தான் அப்படின்னு சொன்னாலும் அது எம்ஆன் ப்ரொமோட்டர்ஸில் வந்துட்டு எனக்கு கம்மி பண்ணி எனக்கு முடிச்சு கொடுத்தாங்க. அது வயசு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் எம்ஆர் ப்ரொமோட்டர்ஸ்ல சொத்து வாங்க நேரம் இன்னும் உங்களுக்கு செல்வங்கள் பெருகணும், சொத்து சேரணும், இன்னும் நீங்கள் முதல்ல இது மாதிரி நிறைய இடங்கள் வாங்கணும். கண்டிப்பாக மேம். அது எம்ஆர் ப்ரொமோட்டர்ஸ்ல வாங்கணும்ட்டு எங்கள் கம்பெனி இல்லை மேம், கண்டிப்பாக அடுத்த 4 மாதம் கழிச்சு நான் இன்னொன்று வாங்க வருவேன் உங்கள்கிட்ட கண்டிப்பாக.